பரவாயில்ல தம்பி. வர வர நிக்கில் தன்னை பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான்ல, அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு நாள் இவனை வச்சு செய்யும் போது அதுக்கப்புறம் இவன் எப்படியும் அடங்கிதான் இருப்பான். டேய் பாபி, வாடா போலாம். முதல்ல எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்கலாம் வா. இவனை நாம அப்புறமா கூட கவனிச்சுக்கலாம்டா. வா பாபி, வா போவோம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வா. அன்னைக்கு நம்ம பங்க் பண்ணிட்டு ஃபிலிம் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சுல. பங்க் பண்ணிட்டு நம்ம படம் பார்க்க போலாம். பாபி அங்க பாரு, பாத்து போமா. அடடடடடா, டேய் அங்க பாருடா. ஐயோ தாங்கலையே, சூப்பரான டாப் போட்டு வந்திருக்கா பாரு. எப்படி இருக்கா? ச்சே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டும் இவ தப்பிச்சு போயிட்டான்னு வையேன், அப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுடா. இன்னைக்கு மொத்த காலேஜ் இவளோட உடம்ப பார்க்க போகுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. எல்லா ப்ராஜெக்ட்டையும் முடிச்சு தரேன். ஹலோ பேபி. அட பொறுக்கி பரபோக்கு. பாபி, இப்படி பண்ண வெக்கமா இல்ல? நிக்கில் வெயிட், இவனை நாம அப்புறமா பாத்துக்கலாம். அட என்ன அப்புறம் பாக்குறேன், இப்பவே பாறேன், பாப்போம். நம்ம கிளம்பலாம் வா. வாடா பாபி போலாம். வழவழான்னு இருக்கு காலு. டார்லிங், டார்லிங், பூவை எங்க மறைச்சு வச்சிருக்கு? நான் அதை கவ்வி எடுக்கட்டுமா? எடுத்துக்க, உனக்காக தான் கொண்டு வந்தேன். எங்க கொஞ்சம் நல்ல காற்று. அடடடடா, நீ பார்க்க ரொம்ப அழகாவும் அட்டகாசமாவும் இருக்க. உன் உடம்பை நான் என்னன்னு சொல்றது? நான் உனக்காக ஒரு பூ கொண்டு வந்திருக்கேன். நிஜமா இத பாரு. அடிச்சா பொண்ண மாதிரி இதுவும் வளைஞ்சு போயிருக்கு பாரு. டார்லிங், இத பாரு டார்லிங். இத நான் எங்க வைக்க? நீ ஆசைப்பட்ட இடத்துல இத வச்சு விடு. வச்சு விடவா? வச்சிட்டு மேல வைக்கிறியா? உனக்கு கீழே வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? கண்டிப்பா நான் கீழே வைக்கிறேன். அதுக்கு குதிரை மேல வந்து மாப்பிள்ளை கொள்ளத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என் வீர தீரத்தை பார்த்து நீ அசந்து போயிடுவேன். உனக்கு ஒழுங்கா வைக்கவே தெரியல. இதுவும் ஒன்ன மாதிரியே இருக்கு. இந்த வாயில வச்சுக்கோ இத. என்ன இப்படி பண்ணிட்ட? போகுதே போகுதே என் பைகிலி வானிலே. பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? வந்துட்டியா பேபி? பாக்குறதுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கியே, சூப்பரா இருக்க. தானியா, இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்க. ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா என்ன? இல்ல பாபி, என் மனசு ரொம்ப ஏக்கத்துல இருக்கு. நீ என் ஏக்கத்தை தீப்பியா? கண்டிப்பா தீப்பேன். முதல்ல இதை காலி பண்ண.
ஜெயந்த் சார். ஜெயகிந்த் சார். ஓ யார் இந்த பொறுக்கு? நாங்க இவனை ஒரு ரேப் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். ரேப் கேஸ்லயா? இவன் கதை முடிஞ்சது. இவனால இனிமே எழுந்து கூட நிக்க முடியாது. ரேப் பண்ணுவியாடா? இது இருக்கிறதுனால தானே ரேப் பண்ற. இங்க இருந்து நீ பொட்ட பயல தாண்ட வெளிய போவ. ரேப் பண்றியாடா போற போக்கு. சொல்றா நாயா நீயே நீ ரேப் பண்ணுவியாடா? ஏன்டா நாய அரிப்படுத்த அலையறியா? இனி இது உனக்கு இருக்காது. இன்னைக்கு நான் இதை வெட்டி எறியாம விட மாட்டேன்டா. இனி ரேப் மட்டும் இல்லடா, உன்னால சரியா ஒண்ணுக்கு கூட போக முடியாதுடா. புரிஞ்சதா? ஆம்பளை திமிர்ல அழுஞ்சியா? இங்க பாருங்க, வேலையை பாருங்க. இத போட்டியா? மே ஐ கம் இன்? ப்ளீஸ் கம் இன். எங்க பாரு மோனிகா, நீ ரொம்ப ஹாட்டான, செக்ஸியான, ரொம்ப அழகானவ, இளமையானவ, கவர்ச்சியானவ. அப்படி இருக்கும்போது நாம ஏன் ப்ரோக்ரஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிற? சார் நான் ஆசைப்படுறது கூட அதான் சார். காலேஜ் நல்லா முன்னேறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் நானும் முன்னேறிடுவோம்ல. நீ இருக்கியே கள்ளி. ஆனா என்ன பண்றது, இந்த புறம்போக்கு மேனேஜ்மெண்ட் நம்மளோட வேலையில திருப்தியே அடையல. ஏன் சார்? நம்ம எல்லாத்தையும் முழு மனசோட தானே செய்றோம் வேலையே. நாம வெறும் முழு மனசோட வேலை செஞ்சா மட்டும் பத்தாது. நம்ம உழைப்பையும் போட்டு வேர்வை சிந்தி உழைச்சாதான் நடக்கும். இதுக்கு மேல என்னால உனக்கு அதிக டைம் கொடுக்க முடியாது. டோன்ட் வரி சார். இப்ப மனசு மட்டும் இல்ல, ராத்திரி முழுக்க உங்களுக்காக வேலை செய்ய போறேன். இது காலேஜ் டைம். ஓ காட் ஸ்வீட் ஹார்ட், உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள்ள என்னென்னவோ ஓடுது தெரியுமா? This is work time. நான் இப்ப அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் ரைட் நவ இட்ஸ் ஃபன் டைம். பாயா அடடா கொல்றாளே கொல்றா.